நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். சார், எங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் பணக்காரனா இருக்கான் சார். என்னுடைய நண்பர்கள் எல்லாம் பணக்காரனா இருக்கான் சார். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் பணக்காரனா இருக்கான் சார். ஆனால் நான் இன்றைக்கும் அதே நிலைமையில தான் சார் இருக்கேன். கீழ்நிலையிலே இருக்கேன். இன்னும் மேல் நிலைக்கே வரலையே சார். எப்பொழுது தான் சார் என்னுடைய வாழ்க்கை தரம் மாறும்? எப்பொழுது தான் நான் பணக்காரனாக ஆவேன்? அப்படின்னு நிறைய பேர் எனக்கு கேட்குறாங்க. சார், இதற்கெல்லாம் போன பிறவியில் நீங்கள் என்ன பலன் செய்தீர்கள், என்ன கர்மா செய்தீர்கள், அதன்படி தான் சார் உங்கள் ஜாதக கட்டம் நிர்ணயிக்கப்படும். உங்கள் ஜாதக கட்டத்தில் நான் சொல்லும் அமைப்பு இருக்குதா பாருங்க. இப்படி நான் சொல்லும் விதி உங்கள் ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் பணக்காரனாக ஆவது உறுதி. என்ன விதின்னு கேட்குறீங்களா? சார், உங்கள் ஜாதக கட்டத்தை எடுத்து வச்சுக்கிங்க சார். உங்கள் ஜாதக கட்டத்தில் ராசி கட்டம் இருக்கும் பாருங்க. அந்த ராசி கட்டத்தை எடுத்து வச்சுக்கிங்க. நவாம்ச கட்டத்தில் கிடையாது நான் சொல்கிறது ராசி கட்டத்தில். உங்கள் ஜாதக ராசி கட்டத்தில் லக்னத்திலிருந்து 2ஆம் வீட்டதிபதினு சொல்லுவோம் இல்லையா? பணபர ஸ்தானாதிபதி, குடும்ப ஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதினு சொல்லுவோம். கல்வி ஸ்தானாதிபதியும் அதுதான். அந்த 2ஆம் வீட்டு அதிபதியும் 11ஆம் வீடு சொல்றோம் இல்லையா? லக்னத்திலிருந்து 11ஆம் இடம் இருந்தால் லாபஸ்தானம். உங்களுடைய அபிலாஷைகள், எண்ணங்கள், செயல்கள் எல்லாவற்றையும் ஈடேற்றி வெற்றியை தரக்கூடிய ஸ்தானம் சார் இது. அது ஒரு உபஜய ஸ்தானம். அந்த 11ஆம் இடம் மிகப்பெரிய உபஜய ஸ்தானம் சார். அந்த 2ஆம் வீட்டு அதிபதியும் 11ஆம் வீட்டு அதிபதியும் உங்க ஜாதக கட்டத்துல எந்த இடத்துலயாவது இணைந்து இருக்கட்டும் சார், அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்வை செய்கிறாரா பாருங்க. ஆனால் அந்த 2ஆம் வீட்டு அதிபதியும் 11ஆம் வீட்டு அதிபதியும் எந்த விதத்திலையும் பாவ கிரகங்களுடன் சேராமல் இருக்கணும். அல்லது 2ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டு அதிபதியும் ஒன்றுக்கொன்று கேந்திரத்தில் இருக்கணும் சார். ஒன்றுக்கொன்று மறையவே கூடாது. அந்த 2ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டு அதிபதி உங்க ஜாதக கட்டத்துல லக்னத்தில் இருக்கா, யோகத்தை கொடுக்க போதுன்னு அர்த்தம். உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பணத்தை கொடுக்க போதுன்னு அர்த்தம் சார். அதற்கடுத்து உங்க லக்னத்திலிருந்து 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த கேந்திர ஸ்தானம், சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கா பாருங்க. 2ஆம் வீட்டு அதிபதியும் 11ஆம் வீட்டு அதிபதியும் 4ஆம் வீட்டில் அமர்ந்திருந்தாலும் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் நீங்க. அதற்கடுத்து 2ஆம் வீட்டு அதிபதியும் 11ஆம் வீட்டு அதிபதியும் உங்க ஜாதக கட்டத்துல 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்தர ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கா பாருங்க சார். அந்த கலத்தர ஸ்தானத்தில் அமர்ந்து அந்த தசா காலெல்லாம் வந்துருச்சுன்னா மனைவி மூலமாக மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பணத்தை கொட்டி கொடுக்க போதுன்னு அர்த்தம் சார். மனைவி வழிகளில் பயங்கரமான ஒரு பொருளாதார வளர்ச்சி நிச்சயம் உண்டு சார். 7ஆம் இடத்தில் இருந்த 2ஆம் வீட்டு அதிபதியும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தான அதிபதியும் 4ஆம் வீட்டிலேயோ 7ஆம் வீட்டிலேயோ இருந்தால் மிகப்பெரிய அளவில் நீங்கள் வளர போறீங்கன்னு அர்த்தம். அதற்கடுத்து 10ஆம் வீட்டில் இருந்தால் கூட மிகப்பெரிய அளவில் தொழில் மூலமாக உங்களுக்கு பணத்தை கொட்டி கொடுத்துறேன் சார். அது மட்டுமல்ல, 11ஆம் இடத்திலேயே அமர்ந்து 2ஆம் வீட்டை தொடர்பு பெற்றிருந்து வைங்க, மிகப்பெரிய அளவில் பணத்தை கோடி கணக்கில் சம்பாதித்தே ஆகணும். இந்த கிரகங்கள் கொடுத்தே ஆக வேண்டும் சார். வழி விட்டே ஆக வேண்டும். இந்த கிரகங்கள் 11ஆம் இடத்து மிகப்பெரிய அளவில் பணத்தை கொடுக்கக்கூடிய இடம் சார். உங்கள் ஜாதக கட்டத்தில் 2ஆம் வீட்டில் 11ஆம் வீட்டு அதிபதியுடன் சேர்ந்து 2ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டிலேயே அமர்ந்து 11ஆம் வீட்டு அதிபதியுடன் தொடர்பு பெற்றிருந்தாலும் மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் நீங்க சார். அது மட்டும் இல்லை சார், உங்கள் ஜாதக கட்டத்தில் 2ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டிலேயே அமர்ந்து சுபகிரக பார்வை பெற்று அந்த தசா காலம் வந்து விட்டது என்றால் மிகப்பெரிய அளவில் பணத்தை சம்பாதித்தே ஆக வேண்டும் சார். கிரகங்கள் கொடுத்தே ஆக வேண்டும் சார். அதாவது உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதினா யாராலையும் மாற்றவே முடியாது சார். அந்த பிரம்மனே வந்தாலும் சரி, யாராலையும் இந்த விதியை மாற்றவே முடியாது. அது உங்க ஜாதக கட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்டு வந்திருக்கீங்களா? நீங்க பிறக்க சொல்லவே ரப்பர் ஸ்டாம்ப் படிச்சு வந்திருக்கீங்களா? இதுதான் நிலைப்பாடு. இந்த மாதிரி அமைப்புல உங்க ஜாதக கட்டத்துல 2ஆம் வீட்டு அதிபதியும் 11ஆம் வீட்டு அதிபதியும் தொடர்பு பெற்று கேந்திர ஸ்தானங்களிலேயோ 1, 4, 7, 10 இருந்தாலும் சரி, 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் சரி சார். இப்படிப்பட்ட இடங்களில் இந்த 2ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டு அதிபதி அமர்ந்து லக்னாதிபதியும் பலம் பெற்று இருந்தால்
கேட்கவே வேண்டாம் சார். இந்த தசா காலம் மட்டும் உங்களுக்கு வந்துவிட்டது என்றால் மிகப்பெரிய ராஜ யோகத்தை, பொருளாதார வளர்ச்சியை உங்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டும் சார். இதெல்லாம் எழுதப்பட்டது சார், இதெல்லாம் மாற்றவே முடியாது. எனவே நேயர்களே, உங்க ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கங்க. அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றியப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே, இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.